திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் சந்திரசேகரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போவுமே எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ எல்லாமே நமக்கு ரொம்ப டஃப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். எப்போ நாம் லேசியாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய விஷயங்களில் பிரச்சனைகள் நிறையா வரும்பொழுது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய யோசித்து பார்த்தோம்னா நமக்கு நிறையா யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். சண்டை நிறையா இருக்கிற வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. இந்த 2 பேர் ஃப்ரீயாக இருந்துட்டாங்கன்னா அதை விட போச்சு. ஒரு 4 பேர் ஃப்ரீயாக இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுடைய வேலைகளை நீங்களே பிஸி பண்ணணும். உங்களுடைய நேரத்தை நீங்களே ரொம்ப அழகாக ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இந்த நேரம் என்ன பண்ணும், அந்த பிளானட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எப்போவுமே கனெக்டிங் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்து கூட ரொம்ப அழகாக கனெக்டில் இருக்கும். இப்போ இந்த கனெக்டில் இருக்கக்கூடிய இந்த பிளானட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது சில பாசிட்டிவ் பிளானட்டோட நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெகட்டிவான, அதாவது எதிர்மறையான கிரகங்கள் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. யதார்த்தமாக பேசினா அதை போய் இப்படி எடுத்துக்கிட்டாங்களே, நான் ஒன்றுமே சொல்லலையே அதை போய் இப்படி எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேசியாக நம்ம சும்மா உட்காரும்பொழுது இத்தனை விஷயங்கள் வரும். சரி, இன்றைய தினம் சனிக்கிழமை இல்லையா? இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நமக்கு ராசி பலன் எப்படி இருக்குன்னு. இதோட ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு பேனா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. வரக்கூடிய செப்டம்பர் 6ஆம் தேதி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் உட்காந்து நல்ல தியானம் பண்ணும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு, முருகன் வழிபாடு, வெற்றிவேல் முருகன் வழிபாடு, வேல் முருகன் வழிபாடு. நம்ம திண்டுக்கல்லில் பிளான் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாயுடு மண்டபம், அங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30 மணி அளவில் நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. முருகப்பெருமானுக்கு திருசதி ஹோமம், அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம், வேல் பூஜை, 6 முகங்களுக்கு நேவேத்தியம், திருப்புகழ் பாராயணம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக என்னுடைய சத்சங்கம், உபன்யாசம், முக்கியமான நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மதியானம் 12-12:30 வாக்கில் பிரசாதத்தினுடைய நிறைவாகுது. அனுமதி இலவசம். நீங்கள் ஆனால் ஒன்று பண்ணணும், பேர்களை பதிவு பண்ணணும். இந்த பேர்களை பதிவு பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண் 9790999104 9952306111 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். இதோ 9/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுவருடன் ஆடி மாதம் 24ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை 4:04 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி பௌர்ணமி பிற்பகல் 2:26 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மாலை 4:04 வரை, பின்பு புனர்பூசம். மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பூனல் பண்டிகை, அதாவது ஆவணி ஆவட்டம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக நம்ம கோயிலில் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஆவணி ஆவட்டம் பூனல் பண்டிகையாக நம்ம கொண்டாடப்படுவது. நாளைய தினத்தில் காயத்ரி ஜபம் 1008 மந்திரங்களை கொண்டு இந்த உலக நலனுக்காக, அதே மாதிரி குடும்ப நலனுக்காக, எல்லாத்துடைய க்ஷேமத்துக்காகவும் இந்த காயத்ரி ஜபம் பண்ணக்கூடிய வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மனிதனுடைய நித்திய கர்மான்னு சொல்லுவார். தினம் அவங்க எடுக்கக்கூடிய கர்மால இந்த காயத்ரி ஜபம் ரொம்ப முக்கியமானது. அதை சரிவர தினந்தோறும் செய்து, தினந்தோறும் காலை மதியம் சாயந்தரன்ற 3 வேளைகளையும் எவரொருவர் செய்கிறாரோ காயத்ரி அம்பாள் கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவாங்கிறது தான் உண்மை. இன்றைய தினத்தில் ஆவணி ஆவட்டம்
நிறைய பேர் வீட்டில இருந்து போட்டுப்பா, இல்லைன்னா கோயிலில் பக்கத்தில் மண்டபத்தில் இப்படி ரொம்ப அழகாக இது தல ஆவணியா வட்டமாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சனிக்கிழமை சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணலாம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணலாம், ஐயப்ப சுவாமியை வேண்டலாம். ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் ரொம்ப தீராத ஒரு கவலைகளில் இருக்கும் பொழுது நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். இந்த பரிகாரம் இந்த சனிக்கிழமையும் ஒரு தெய்வத்தையும் ஒட்டி நான் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப அழகாக பெரிய மாற்றம் கிடச்சிது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். நாளுக்குண்டான சிறப்புகளை பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக, அதாவது உத்தியோகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, இது போன்ற சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. என்ன சார் பதவி, பேர், புகழ்ங்கிறது பெரிய விஷயம், நீங்கள் என்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு சின்ன ஒரு ஹைப் கிடைச்சாலும் ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, இந்த மந்தில் நீ தான்ப்பா சூப்பர், நீங்கள் தான்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பேங்க்கில் என்னை பாராட்டிட்டாங்க தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து பாராட்டினாங்க, இன்றைக்கி போனேன், அவங்க சூப்பராக என்னை பாராட்டினாங்க, இந்த மாதத்தில் நீ தான்ப்பா ஜெயிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சின்ன அவார்டு கிடச்சதுனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன அப்படின்னு சொன்னேன். இன்றைய தினத்தில் யாரோ ஒருத்தர் பாராட்டினாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்த திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும், ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம கடமைகளை சரியாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைய தினத்தில் இருக்கும். ஆனாலும் சின்ன தடங்களாக தான் ஒரு காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தடங்களை குறிக்கிறது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது சின்ன சின்ன தடங்கல்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் வெற்றி பெறும். என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு தடங்கள் வந்துடுச்சுன்னு அப்படியே பின்னாடி திரும்பி வந்துடக்கூடாது. பின்னாடி திரும்பி வந்துட்டோம்னா போச்சு, திருப்பி 400 கிலோமீட்டர் வர மாதிரி ரொம்ப பெரிய தூரமாக இருந்துகிட்ருக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகளை, விடாமுயற்சிகளை, வெற்றி முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமானுடைய வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே. முருகப்பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்தா ரொம்ப விசேஷம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துட்டோம், எப்படியா ஜெயிச்சிடணும் சார், ஏன்னா நான் பட்ட பாடு, எனக்கு யாரும் உதவிகள் கிடையாது, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நானாக முயற்சி பண்ணி, நானாக படித்து, நானாக ஜெயிச்சு, நானாக அடுத்த நிலைக்கு இப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் எனக்கு பேக் போன் கிடையாது, ஆனால் எல்லாரும் இருக்காங்க, ஆனாலும் யாரும் இல்லாத மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான, சினிமா சம்மந்தமான, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கிரியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். தெரியாத தொழிலில் எப்பவுமே போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மைதான். திருமண காரியம் கைகூடி வரும், சில தடங்கல்கள் வரும், பெருசாக அது நினைக்காதீங்க. வெளிநாடு, வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. சகோதர சகோதரியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி நண்பர்களே, அப்பாப்பா நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஒன்று பேசி அது இந்த பிரச்சனையை கொடுத்து இன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மனசில் இருந்துட்டு இருக்கு. எஸ், இன்றைய தினத்தில் புதிய காரியங்கள் எதுவுமே செயல்படுத்தாதீங்க. இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு அதை செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த மன ரீதியான குழப்பத்தில் அது தப்பாக கூட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று யாரையும் திட்டாதீங்க, யாரையும் கோச்சுக்காதீங்க. இன்றைய தினத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட அது பெருசாகவே எடுத்துக்காதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதிலேயே வாங்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சின்னு நம்ம பேச போய் அவங்க தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலருடைய விஷயத்துக்காக நீங்கள் பணத்தை கட்டுறது, கடனுக்காக கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்கள் காசிப்ஸ் பேச வேண்டாம்,
மற்றவர்களை பற்றி திட்ட வேண்டாம், மற்றவர்களை பற்றி இன்னொருத்தரை பேசக்கூடாத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் இல்லாத போது அவர்களை பற்றி பேசுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, ஒரு காரியத்தில் எடுத்துகிட்டு அந்த காரியத்தை ஜெயிச்சாகணும் சார். ஏன்னா நானும் முயற்சி பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறேன், ஒரு சின்ன தடங்கள் வருது, சறுக்கல் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும். எஸ், இப்போ தான் நமக்கு அஷ்டம சனியெல்லாம் பூர்த்தியாக அடுத்த நிலைக்கு போயின்னு இருக்கும். அதனால் நம்ம இன்னும் வேகமாக செயல்படும் போது தான் அதுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கொஞ்ச நாள் கழியட்டும், மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் என்னது எனக்குன்னு பார்த்து எல்லாம் அமைஞ்சுதா, ஹோட்டலுக்கு போய் உக்காந்துன்றக்கு எங்கிட்ட கொண்டு போய் பில்லை கொடுக்குறாங்க, அது என் முகத்தை பார்த்தா அப்படி தெரியுதாட்டுருக்குல்ல அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் ஆடிட்டிங் சம்மந்தமான, அதே மாதிரி அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான மாற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பில் பலவிதமான தடங்கள் வரும். தயவு செய்து அதை பெருசாக கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எப்போவுமே அதை கொண்டு போய் மைண்டுக்கு ஏற்றவே கூடாது. ஃப்ரீயாக விடுங்க. எல்லாம் தாண்டி எல்லாம் மாறி வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும் சார். ஏன்னா நாங்களும் வாடகை வீட்டிலே இருந்துட்டுருக்கோம். வாடகை வீட்டில் ஆணி அடித்தா பிரச்சனை, சொந்தக்கார் வந்தால் பிரச்சனை, தண்ணி நிறையா ஊற்றினா பிரச்சனை, தண்ணி வெளியில் வந்தால் பிரச்சனை, கோலம் போட்டால் பிரச்சனை, வாசல் தெளித்தா பிரச்சனை. அவளுக்கு சொந்தம் வீடு அப்படிங்கிறத ஒரு காமிக்கிறாங்க முன்னாடி, அதுதான் எங்களுக்கு இல்லைங்கிறது. இந்த மாதிரி நிறைய வருத்தம் பட்டு இருக்கிறவளுக்கு இந்த டைம் உங்களுக்கு உகந்ததாக இருந்துட்டுருக்கும். கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, பிளான் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனாலும் முயற்சி பண்ணால் மிகப்பெரிய பலன்கள் பின்னாடி நீங்கள் சந்தோஷமாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, அதில் சந்தோஷப்படுவீங்க. அதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு வேறாக அமையக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி. இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு உடம்பு முடியல, கை முடியல, கால் முடியல, கழுத்து முடியல, இந்த மாதிரி விஷயங்களை கடந்த ஒரு மாதமாகவே நிறையா சொல்லிட்டு இருப்பேன். எதையுமே விட்டுருங்க, என்னால் முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. தைரியம்தான். இந்த தைரியத்தை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே உங்களால் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பலம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் இடம் பார்க்க போகிறது, வீடு பார்க்க போகிறது, வீடு சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது, இடம் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது, இதெல்லாம் இப்போ பேசலாம். அடுத்த மாதம் அதுக்கு நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது போன்ற காரியங்கள், இல்லைன்னா ஃப்யூச்சரில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள் நம்ம எடுத்து செயல்பட்டோம்னா நிச்சயமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைய தினத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சகோதர சகோதரிகள் கூட சேர்ந்து ஏதேனும் அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை திருப்பி கட்டுறதும் நல்லது. இன்றைய தினத்தில் முதலீடை வளர்த்தணும். முதலீடை இன்னும் ஜாஸ்தியாக்குறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்களில் போட்டி தான். நானும் முயற்சி பண்ணுறேன், ஒரு சில காரியம் நடக்குது, ஒரு சில காரியம் என்ன அப்படியே அலைய விடுது. எஸ், அது அப்படி அலைய தான் விடும், கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க. கார்ப்பரேட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறாங்க, ஐஸ்கிரீம் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க, ஃப்ரான்ச்சைசி மாடலில் போயின்னு இருக்கிறவங்களுக்கு, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்க, யோகா ஆசிரியராக இருந்து, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா சித்த மருத்துவம், வர்மா, ஆயுர்வேதிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏதேனும் ஒரு படிப்பில் சேர்றது ரொம்பவுமே நல்லது. ஏதேனும் ஒரு சைக்காலஜி படிக்கிறது, அல்லது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதே போன்று டிசிஏ படிக்கிறது, பிஜிடிசிஏ படிக்கிறது, போஸ்ட் கிராஜுவேட், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி, இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று படிக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாகவும் இந்த தினத்தில் இருந்துருக்கு. விடாமுயற்சி மிகப்பெரிய வரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒரு உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லது நினச்சி நல்லதோட இன்றைய தினத்தில் அற்புதமான காரியங்கள் இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாயார் வழி சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதே மாதிரி திருமண காரியம் கைகூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து போகாத விஷயம் திருப்பி ஒத்து போகும். உட்காந்து பேசினதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும். டென்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்த்தோ சம்மந்தமான டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, புதுசாக கிளினிக் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, காலேஜ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த காலேஜ் கொடுத்துட்டு வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய நோக்கத்தோட புதிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பயணம் செல்லும். நிச்சயமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். நானும் முயற்சி பண்ணுறேன், எப்படியாவது இந்த காரியத்தை, ஏன்னா சின்னதுலேருந்து அப்படி நான் ஜெயிச்சு வந்துவிட்டேன். எதை நினச்சாலும் நான் அதை அடைஞ்சிருவேன். என்னமோ மனசில் ஒரு வெயிட்டாகவே, ஒரு பாரமாகவே ஒரே ஒன்று இருந்துட்டு இருக்கு. ரொம்ப தெரிந்தவர்களோ ரொம்ப பிடித்தமானவர்களோ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்களால தாங்க முடியாது. ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துட்டு இருப்பேன். அது எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், அதுவும் மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, இவங்க எப்படி சொல்லலாம், இவங்க எப்படி சொல்லலான்ற ஒரு கோபங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். சங்கீதம் கற்றுட்டு இருக்கிறவங்க, அதே போன்று இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறவங்க, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமாவுக்கு வாசிச்சுட்டு இருக்கவங்க, கச்சேரிக்கு வாசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். மறைமுக எதிரிகள்ப்பா கவனமாக இருக்கும். ஒருத்தரை பற்றி மற்றவாட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆரோக்கிய விஷயம், சுகர் ப்ரெஷர் சம்மந்தமான உபாதை இருக்கிறவ கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா சக்தி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க விருச்சிகராசி நண்பர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வேலையில் மாற்றிடக்கூடாது. யாரோ என்னமோ சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்காக நம்ம இடம் மாற்றம் பண்ணிடக்கூடாது, வீடு மாற்றம் பண்ணிடக்கூடாது. மாற்றம் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து புரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு பொருளுக்காக 2 தடவை வாங்கக்கூடாது. ஒரே பொருளை 2 தடவை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? காசு இருக்குது, நம்ம செலவு பண்ணுறோம், அப்படி கிடையாது. பணம் ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி நாளைக்கு சேமித்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவார். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், எதை நம்ம செயல்படுத்துகிறோம், எதை நம்ம கற்றுன்னு இருக்கோம், எந்த குணாதிசையை நம்ம வச்சுட்டு இருக்கோம், கெட்ட வழியில் போகவே கூடாது. இன்றைய தினத்தில் யாரேனும் எதையும் அழுத்தம் கொடுத்தாலும், இதை உங்களுக்கு பழகி கொடுத்தாலும் அதை எடுத்து செயல்படுத்தக்கூடாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டுருக்கு. புது புது ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஒரு விஷயத்தை மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். பரவாயில்ல, இதனால் இந்த பிரயோஜனம், இதனால் இந்த பிரயோஜனம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புது பிஸ்னஸ், புது வீடு, புது இடம், இது போன்ற விஷயங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள், லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ், பழசை மறக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கெட்ட விஷயத்தை பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க. இப்படி மறந்து அடுத்தது நோக்கி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கனவுகள், நற்கனவுகள்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு இடம் போட்டது, இவங்க என்னமோ அப்படின்னு மனசில் ஒன்று சொல்லித்துனா அது கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஆய்வு பண்ணி தான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுலேயும் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது. மகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நல்லது நடக்குங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. கிரகநிலை உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் டென்ஷன் ஆவீங்கன்னு இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பேர், புகழ், அந்தஸ்து, பதவி, இது போன்ற விஷயங்களுக்கு முயற்சி பண்ணால் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், அதிசயம் உங்களுக்கு நடக்கும். கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில். அதே மாதிரி வழிபடக்கூடிய சில பேர் முருகர் பக்தராக இருந்துட்டு இருப்பா. எந்த இடத்துல பார்த்தாலும் முருகன் துணை ரொம்ப சந்தோஷப்படுவா. எப்படி தான் இப்படி அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா தெய்வ தரிசனங்கள், தெய்வ அந்த 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 பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இப்படி போயிட்டு இருப்பேன். இப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தீபாவளி நடந்துட்டுருக்கு. ஆச்சரியப்படுவில்லை, இது நமக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வயசானவா, பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, இந்த மாதிரி வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உண்டு. மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான்.
மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கே, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோமேங்கிற ஒரு எண்ணம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். கோயில் பிரசாதங்கள் வரும் உங்களை நோக்கி. அதே மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு, வெளிநாடு சம்மந்தமாக பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமாக சக்ஸஸ், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். எழுத்து பணி, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கா, சினிமாக்காக எழுதிட்டுருப்பா இல்லையா, பாடலாசிரியராக இருந்துட்டுருப்பாள், அவளுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒரு வாய்ப்புகள் இருக்கும். புது புது யோசனைகள்லாம், ஒரு புது புது ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அன்பானவா, பிரியமானவா எதுன்னு ஒரு விஷயத்த சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகும். ஒருத்தருக்கு இந்த பிடிச்சமான ஸ்வீட்டு கிடச்சிதுன்னா ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு வரும். சின்ன சின்ன திருஷ்டி மாதிரி சண்டைகள்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் ஒருத்தவங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பரிகாரம் நான் சொன்னேன். சனிக்கிழமையோட்டு ஒரு பரிகாரம். அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் நடக்காமையே இருந்தது. அந்த காரியத்தில் சந்தேகம் இருந்தது, நடக்குமோ நடக்காதான்னு சந்தேகம். பாருங்கள், ஒரு காரியம் நடக்கலை, வருத்தம் இருக்கிறது ஓகே, அதில் ஒரு சந்தேகம், நடக்குமோ நடக்காதா, அதாவது நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத போது எப்படி இருக்கும் மனநிலைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பிராயச்சித்தம் சொன்னால் அந்த பிராயஸ்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுத்தது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இது இத்தனை பேருக்கு நடந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் அதை நான் சொல்கிறேன். அதாவது சனிக்கிழமை நாள் ஐயப்ப சுவாமிக்கு தீபம் ஏற்றுக்கும். அதே மாதிரி அந்த காரியத்துக்காக ஒளிஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன மஞ்சள் துணிலையோ இல்லை நீல துணிலையோ போட்டு கட்டி வீட்டில் வச்சிடணும். நிறையா வீட்டில் ஐயப்ப சுவாமியோட படம் இருக்காது, அதனால் விளக்குக்கு பக்கத்தில் வச்சிடலாம். அப்படி வச்சுட்டு ஐயப்ப சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி பெறும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சில பேருக்கு வேலை வாய்ப்பு சரியில்லாமல் இருக்கும், தொழில் சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் மனதில் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடியது, பயந்துட்டு இருக்கிறது, எனக்கு இது நடக்காதுங்கிற ஒரு பயமெல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதான் சத்தியமான பொண்ணும் 18ஆம் படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சத்தியமான தெய்வமாக இறைவனை ஐயப்ப சுவாமியை சொல்லுவாங்க. மனதார வேண்டின்றா நல்லது. சனி கீர்த்தின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது முன்னேற்றத்தை தரும்னு சொல்லுவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி திண்டுக்கல்ல ரொம்ப அற்புதமான வெற்றிவேல் முருகன் வழிபாடு திருப்புகழ் பாராயணத்தோடு நடக்குது. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கணும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர்.